ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் அந்த வேங்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறத பார்த்து அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க மலையோட உச்சியில் ஒரு பொருள் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். யார் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்க மட்டும் தான் இந்த ஸ்கூலில் அனுமதிக்கப்படுவாங்க, இன்னொருத்தங்க வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லிடுறாரு. ரெண்டு பேரும் அந்த பொருளை எடுக்கிறதுக்காக மலைக்கு போகும்போது அங்கே எதிர்பாராத விதமாக நிறைய ஓநாய்கள்லாம் வந்து அவங்கள சுற்றி வளைச்சிருது. இவனுங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இவனுக்கு ரெண்டு பேரும் அந்த ஓநாய்க்கு பயந்துகிட்டு இப்படி கையில கட்டையையும் அந்த நெருப்பையும் வச்சுக்கிட்டு நிற்கும் போது அந்த ஓநாய்களும் அவங்கள அட்டாக் பண்ண வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு அதுகிட்ட இருந்து பதறிக்கிட்டே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதுங்களும் பயப்படுற மாதிரி தெரியல, விடாம இவங்க பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குற நமக்கே இவனுங்க ரெண்டு பேரும் இந்த சுரங்கத்திலே சமாதி ஆயிடுவானுங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அப்போ அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி கரெக்டாக ஹீரோயினும் அந்த ஜியோனும் வந்துடுறாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்கல்ல, இவனுங்களை காப்பாற்றுறதுக்காக கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஜியோன் பார்த்தீங்கன்னா கையில் அம்பு வச்சிருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உண்டிகோல் மாதிரி ஒன்று வச்சிருக்கா. ரெண்டு பேரும் அதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த ஓநாய்கள் அங்கேருந்து ஓடி போயிடுது. அப்பாடி எப்படியோ இவங்க வந்ததுனால உயிர் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம வேங்க பார்த்து ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறான். என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரே ஒரு ஓநாய் மட்டும் இங்கே இருந்திருக்கு போல. இப்போ நம்ம வேங்க பார்த்து அப்படியே பாய ஆரம்பிக்குது. அவ்வளோதான் கவ்வி கொதற போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லி கத்திருப்பான்ல, அதுலேருந்து ஏதோ ஒரு பவர் வர மாதிரி இருக்கு. அந்த பவர்னால அந்த ஓநாய் அப்படியே வானத்திலே மிதக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்டாக இருந்து கீழே விழுந்திருக்கும். அப்பயும் அவனுடைய கையை வச்சு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வச்சு பறக்க வச்சிருப்பான்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறான். எல்லாருக்கும் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. இவனால் எப்படி இதை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு இப்படியோ வேங்க காப்பாற்றிடுறான். பட் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து இப்போது அந்த ஓநாய் கடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அந்த ஓநாய்கிட்டேருந்து தப்பிச்சிடுறான். அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை அடித்து துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து இங்கேருந்து வெளியே போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் தெரிய வருது நம்ம வேங்குக்கு கையில் லைட்டாக அந்த ஓநாய் கடிச்சிருக்கு. அதை சுற்றி நம்ம ஹீரோயினும் பேண்டேஜஸ்லாம் போட்டுட்ருக்கா. இதை பார்க்கும்போது வேங்குக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. என்னோட கடல் கண்ணி இதுக்கு முன்னாடி என்னை தண்ணியிலேருந்து காப்பாற்றினா இப்போ அதே மாதிரி இந்த ஓநாய்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிருக்காளே, ரொம்ப பாசமாக இந்த மாதிரி எனக்கு பேண்டேஜும் போட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவன் ஒருத்தன் சும்மா இப்போ பாரு கடல் கண்ணி பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கேரிங் தான். பட் அதுக்காக அவள் லவ் பண்ணுறா அப்படின்னு ஆயிடாது. ஏன்னா இப்போ அடுத்து நம்ம ஹீரோக்கிட்டையும் வந்து அவனுடைய ஃபேஸ்லேயும் ஒரு சில ஸ்க்ராட்ச்லாம் இருக்கும். அதுக்காக அவனுக்கும் இந்த மருந்து போடுவான். பட் அவன்கிட்ட போடும்போது கொஞ்சம் அவள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் அவளுக்கும் ஃபீலிங் வர மாதிரி தெரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வேங்க கிட்ட இல்லாத ஒரு கூச்சம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குது அப்படின்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தான் தோணுது. இப்போ இதே நேரத்தில் நம்ம வேங்கோடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு கடைக்கு ஏதோ ஜாடிலாம் வாங்குறதுக்கு போயிருக்காங்க போல. வாங்கிட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட ஆன்டி கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேங்கு ஹீரோயினோட வீட்டுக்கு வரும்போது அங்கே ஹீரோயினோட அம்மாவும் வந்திருப்பாங்கல்ல, என் பையனை காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி காசு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதனால நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி பார்த்துட்டு மேடம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேஷுவலாக பேச்சை போட்டு நம்ம வேங்கோடைய அம்மா வீட்டுக்கே அவங்க போயிடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம வேங்கோடைய அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து அந்த ஸ்கூல்லாம் புதுசு, உங்களுடைய பொண்ணு ஆல்ரெடி அங்கே படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அவளை கொஞ்சம் நல்லபடியாக என் பையனை பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் கவலை விடுங்க, எங்கள் பொண்ணெல்லாம் வந்துட்டு மூரியம் ஸ்கூலில் படிக்கிறா, அவளுக்கு பயங்கரமாக சண்டை போடக்கூட தெரியும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி தண்ணியிலேருந்து உங்கள் பையனை காப்பாற்றின மாதிரி எங்கள் பொண்ணு அவனை தைரியமாக காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ சும்மா தான் நம்ம ஹீரோயினை வந்து அவங்க பொண்ணுன்றாங்க, மற்றபடி உண்மையாகவே நம்ம ஹீரோயினோட அம்மா இவங்க கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டிக்கு இந்த வேங்கோடைய அம்மாவை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. சின்ன வயசில் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, அந்த ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டோடு இருக்கும்போது இந்த வேங்கோடைய அம்மாவும் உடனே அது தெரிஞ்சுக்கிட்டு சரி இருங்க நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகலான்னு பார்க்கும்போது இந்த ஃபோக்கு வந்து கீழே விழுந்திருக்கிறத பார்க்குறாங்க. ஐயோ இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா என்ன, காலில் குத்தினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை திட்டிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியும் மேடம் பேசாம நான் உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியாக வரவா, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பிடிக்கும், அதுவும் இல்லாமல் வீட்டில் நான் சும்மா தான் இருக்கேன், அப்படியே நான் இங்கே டெய்லியும் வேலைக்கு வர மாதிரி வந்து உங்களுடைய பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா அப்படின்றத பற்றிலாம் அப்டேட் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்ல இது நம்ம வேங்கோடைய அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. ஓகே அப்போனா நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் காட்டுக்குள்ளே இருக்க இவங்க 4 பேரையும் காட்டுறாங்க. நம்ம வேங்கால சுத்தமாக முடியல, அவனுக்கு கையில் அடிபட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு காலில் ஷூ இல்லாமல் இருந்திருப்பான்ல, அதனாலேயே அவனுடைய காலில் ரத்தம் வர அளவுக்கு ஆகிட்டு இப்போ ஒரு மாதிரி நொண்டி தான் நடந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் தான் அப்படியே அவனை கைத்தாங்கலாம் பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே நைட் ஆகுது, எல்லாருமே ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வேங்கால இதுக்கு முன்னாடி கூட ஏதோ கொஞ்சம் நடக்க முடிஞ்சு, இப்போ அவனால் சுத்தமாக நடக்கவே முடியல. ஸோ இந்த நிலமையில அந்த பொருளை எடுக்கிறதுக்காக மலை உச்சி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன்லாம் வரவே முடியாது. அதனால அவனே என்னால் வர முடியாதுடா, நீ மட்டும் போய் அந்த பொருளை எடுத்துட்டு வா, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கூலில் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இந்த பொருளை எடுத்துகிட்டு வராமல் விட்டதுனால
என்ன பிரின்சிபல் வெளியே தூக்கிடுவாரு, 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது ஜெயிக்கணும், அட்லீஸ்ட் நீயாவது போய் எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அவன் மனசு விட்டு பேசிடுறான். எல்லாருமே கொஞ்சம் அவனை மோட்டிவேட் பண்றாங்க, இப்படிலாம் சொல்லாத, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் இல்ல, என்னால வரவே முடியாது, தயவு செஞ்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி இவனை இங்கிருந்து தனியா அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் இருக்கால, அவ பாத்தீங்கன்னா சரி நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைதாங்களா பிடிச்சி அங்கிருந்து கூட்டு போறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பக்கம் அந்த பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு மைண்ட் ஃபுல்லா ஒரு மாதிரி நம்ம வேங்கோடைய ஞாபகமா தான் இருக்கு. அவனை நம்ம இப்படி விட்டு வரது சரியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயினும் பார்த்துட்டு என்னடா உனக்கு ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு என்னமோ நான் இப்போ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க மாதிரி தோணுது. பிரின்சிபல் எங்களுக்கு கொடுத்த இந்த பனிஷ்மெண்ட்ல நாங்கள் 2 பேரும் ஒரு டீம்மேட்டா தான் செயல்படணும். ஆனா இப்போ அவனை வந்து நான் எதிரியா பார்த்து அவனை இங்கிருந்து அனுப்புற மாதிரி எனக்கு தோணுது. நான் ரொம்ப சுயநலக்காரன்னு தோணுது. அவன் இல்லாம இந்த கேம்ல நான் போய் அந்த பொருளை எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட எனக்கு வின் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அதனால இந்த கேமை இதுக்கப்புறம் நானும் கண்டினியூ பண்ண போறது இல்லை. அவன் கூட சேர்ந்து ரிட்டன் நானும் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இங்க திரும்ப அவங்க கிட்டே வரும்போது நம்ம வேங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து போய் சொல்லிடுறான். இல்லடா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ஓனாய் கிட்ட எல்லாம் சண்டை போட்டோம்ல, அதே மாதிரி இன்னும் நிறைய ஓனாய் எங்கேயாவது இருந்துச்சுன்னா வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்றது, அதான் எனக்கு பயமா இருக்கு, நான் ரிட்டன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதாவது நம்ம வேங்குக்காக தான் இப்போ இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேங்கு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்மளால தான் இவன் இந்த கேமை கண்டினியூ பண்ணாம பாதியிலே ரிட்டன் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவன் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசியிருக்கான். சரி அப்பனா எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க நல்லா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ட்ரோனில் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே அந்த ஓநாய்கள் கிட்ட மாட்டி இருக்கிறத பார்த்துருப்பாங்கல்ல, அதனால தான் இவங்க உயிரோட வரதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஹீரோவும் வேங்கும் பிரின்சிபலை மீட் பண்ணி, சார் கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு டைம் கூட போய் எடுப்போம், நீங்கள் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, எங்களுடைய உடம்பு சரியானதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக போவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுலேயும் நம்ம வேங் என்ன சொல்கிறான்னா, என்னால் தான் சார் இப்போ வந்து அந்த இடத்துக்கு போக முடியல, எனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் போயிருந்திருப்போம் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பதிலுக்கு இல்லை சார் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன், இவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் தப்பு இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அந்த பிரின்சிபலுக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது. ஏன்னா இவனுங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான டாஸ்க்கே கொடுத்துருப்பாரு. இப்போ அவர் நினச்ச மாதிரியே இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் இந்த ஸ்கூலை விட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, போயிட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல அவனுங்களுக்கு செம்ம சந்தோஷமாயிருச்சு. சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாடா போங்கடா போய் படிங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதே நேரத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலைப்பா அந்த பசங்க அந்த மலைக்கு போயிட்டு உயிரோட திரும்ப வந்தது பெருசு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினோட ரூம் காட்டுறாங்க. அங்க நம்ம ஜியோன் வந்து சொல்றா, நீ போட்ட வீடியோவை இந்நேரம் அவன் பார்த்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல ஆனா பார்த்திருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் போட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோ மேல எந்த வித தப்பும் கிடையாது, அவன் வந்து ஆக்சுவலா மீடியாவுக்கு பயந்து தான் அந்த இடத்துல இருந்து ஓடினா, அந்த ரவுடி பசங்களுக்கு பயந்து கிடையாது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் அங்க வந்தேன் அப்படின்றத பார்த்துட்டு தான் அவன் அங்கிருந்து போனா, இல்லைன்னா போயிருக்க மாட்டான், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அங்க இருந்திருப்பான் அப்படின்லாம் சொல்லியிருப்பான்ல. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ ஹீரோ பார்க்குறான். பார்த்தோன்னே பரவாயில்லையே நமக்காக அவ இதெல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த இதில் கூட வந்து நம்ம வேங்க பாத்தியா என்னோட கடல் கண்ணி உனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஹீரோயினா அவனுடைய ஆளுன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணல, அதனால வந்து இவன் சொல்கிற எதுவுமே பெருசாகவும் எடுத்துக்கல. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம வேங்கோடைய அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்க ஒருத்தர் வச்சிருந்திருப்பாரு. நான் கூட ஹீரோவுடைய அப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான்ல, அவர் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகம் வருது. ஏதோ சுற்றி நெருப்பெரிஞ்சிட்டு இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே இவர் ஓடிட்டு இருக்க மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறாரு. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோட கற்பனையில் அவன் பார்த்துருப்பான்ல, அதே மாதிரி தான் இவரும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவர் கோமா ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வர மாதிரி தெரியுது. ஸோ இந்த விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வேங்கோட அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவர் கூட இருக்க ஒரு அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி சொல்லிடுறா, இந்த மாதிரி இவர் கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணுடைய பேரை நம்ம லூனா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவை பார்த்துக்கிற பொறுப்பு இவகிட்ட தான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம வேங் கண்முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் நம்ம ஹீரோவை காணோம். எங்க இவன் இவ்வளோ சீக்கிரமா இருந்துச்சு போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுடைய சிங்கர் வேலையை பார்க்கறதுக்காக இங்க சிட்டிக்கு வந்துட்டான். ஏன்னா அவனுடைய காது வலி பிரச்சனை சரியாகணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே போனான். ஆனால் என்ன பண்ணாலும் அது போகிற மாதிரி தெரியல. அதே சமயம் இவன் மேலே இருந்த கெட்ட பேரை போகிறதுக்காக நம்ம ஹீரோயினும் ஒரு வீடியோ போட்டு எல்லாத்தையுமே போக வச்சுட்டால, அதனால தான் இவன் மறுபடியும் அவனுடைய பொழப்பை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கான். போகிற வழியிலேயே அவனுடைய ஃபேன்ஸ் 2-3 பேர்லாம் பார்த்துட்டு சார் நீங்களா இது ஒரு செல்ஃபி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செல்ஃபி வேற எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் அவனுடைய போஸ்டர் பக்கத்தில் மீசெல்லாம் வேற வரைஞ்சு விட்டுருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறான். என் மேலே இருந்த ஹேட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு
போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு இவன் ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர் மீட் பண்ணுறான். அவர் வேற யாரும் கிடையாது, அவனுடைய புது மேனேஜர். இதுக்கு முன்னாடி இருந்தவரே இவனை அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லி தானே நிறைய வேலை பார்த்துருப்பாரு. அதனால தான் மறுபடியும் அவர்கிட்ட வேலைக்கு போகாம இன்னொருத்தரை தேடி வந்திருக்கான். சார், உங்களுக்கு என்னை பற்றின விஷயம்லாம் தெரியும்ல, என்னுடைய காது வேற அடிக்கடி கொஞ்சம் வலிக்கும், சம்டைம்ஸ் கேட்காம கூட போகும், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் தானே நீங்கள் கான்ட்ராக்ட் போடுறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த மேனேஜர் வந்து இந்த ரீசனால தான் நான் அங்கேருந்து வெளியே துரத்த பார்த்து நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணாரு. அதனால தான் நான் முன்கூட்டியே உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா, ஆனால் பிரச்சனை கிடையாது, நீ நல்லா வேலை பார்த்தினாலே போதும் அப்படின்னு சொல்லி அவர் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான். இப்படி இவர்கிட்ட பேசிட்டு போகும்போது இந்த பக்கம் வேங் வேற ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் அவன் பிக் பண்ணவே மாட்டான். அதுக்கப்புறம் சரி வாப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது மேனேஜரும் பார்த்தீங்கன்னா அவனை காரில் ஏறுறதுக்காக கூப்பிடுறாரு. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினை சிக்கன் டெலிவரி பண்ணுறதுக்கு போகும்போது ஸோ பார்த்துட்டு நீ என்னடா இங்கே பண்ணுற, ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுக்கு அவனுக்கு கிடைச்ச இந்த புது ஸ்கூல், புது ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை விட்டு போகிறதுக்கும் மனசே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டபுள் மைண்டட்லேயே இருக்கான். கடைசியில் ஹீரோயின்ட்ட இல்லை நான் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்குலாம் வரப்போகிறது கிடையாது, என்னோட கெரியரை பார்த்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. இவனா இப்படி சடனாக போகிறான்னு சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னதான் இருந்தாலும் அவன் கெரியருக்காக தானே போகிறான், அதனால நம்ம அபசகனமாக எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே நல்லபடியாக போயிட்டு வா, உன்னால் இன்னும் பெரிய லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டுலாம் அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இவ இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தவன் போகிற வழி முழுக்க அந்த மோரியம் ஸ்கூலை பற்றியும் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றியும் அவனுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கும் நம்ம ஹீரோவோட ஞாபகமாகவே தான் இருக்குது. எதுக்காக அவன் போனா, இந்த ஸ்கூல்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பும் போது அவளுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அவளுக்குனா செம ஷாக்கு. டேய் நீ என்னடா இங்கே வந்து நிற்கிற, உன் கெரியரை பார்க்கறதுக்கு ஏதோ போகிறேன் அப்படின்னா போலையா அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு இப்போ அங்கே போகிறதுல விருப்பமே இல்லை. நான் இந்த ஸ்கூல்ல இருந்து இப்போ ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு தோணுது, அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு லைட்டாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கல. ஓ அப்படியா, சரி வா 2 பேரும் இப்போ ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூட்டி எடுக்கலான்னு பார்க்கும்போது அவளால் அந்த ஹேண்டில் பிடிக்க முடியல. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அவளுடைய கையில் கொஞ்சம் நகத்தை போட்டு கீறின மாதிரி காயம் இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்திருப்பாள்ல, அந்த நேரத்தில் அந்த ஓனாயால் இவளுக்கும் லைட்டாக அடிபட்டிருக்கும் போல. ஸோ அதை ஹீரோ பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னை காப்பாற்ற வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, சரி நீ பின்னாடி உட்கார், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. போகும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக அவன் மேலே கை வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவளுடைய கையை எடுத்து இவன் வந்து தூக்கி வச்சுக்கிறான். நல்லா வச்சுக்கோ, கம்ஃபர்டபுளாக உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தூக்கமும் வேற வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவள் ஓவர் டைமாக வேலை பார்ப்பாள்ல, அதனால அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவன் பின்னாடி தூங்கிட்டும் வரா. ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ 2 பேரும் அப்படியே ஸ்கூல் வரைக்கும் வந்துடுறாங்க. ஹீரோ இல்லாமல் வேங்குக்கு இந்த பக்கம் நிம்மதியாகவே இருக்க முடியல. அவன் ரொம்ப கஷ்டத்தோட ஸ்கூலுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஜியோன் வந்துட்டு என்னடா ஏன் தனியாக நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இந்த ஹீரோ எதுக்காக இங்கேருந்து போனா, அவன் இங்கே இருந்தது நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி விடு, ஃபீல் பண்ணாத, அவன் ஏதோ அவனுடைய மியூசிக் கரியரை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி தான் போயிருக்கான் போல, அதுலையாவது அவன் நல்லா இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ சரியா அந்த நேரத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வந்து நிற்கும்போது வேங்குக்கு சத்தியமாக நம்பவே முடியல. டேய் நீ நிஜமாவே வந்துட்டியாடா, எனக்காக தானே வந்து அப்படின்லாம் கேட்கும்போது சை உனக்காக அவன் வருவான், எனக்கு இங்கே ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன், நீ ஏதோ உனக்காக வந்து நினச்சிட்டு இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஹீரோ அவனுடைய ரூமுக்குள்ளே போய் பார்க்கும்போது அவனுடைய பெட்டை நம்ம வேங்கி இப்போ ஆக்குபை பண்ணி வச்சிருக்கான். ஹீரோ அதை ஒரு மாதிரி பார்க்கும்போது உடனே வேங்கும் இல்லை நீ போயிட்டேன்னு நினச்சி தான் நான் அந்த பெட்டுக்கு போனேன், மற்றபடி நீ வந்துட்டல்ல, ஸோ நான் மட்டும் என்னோட பழைய பெட்டுக்கே போயிடுறேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஹீரோவும் ரொம்ப பெருந்தன்மையா பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ அங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க இருக்க அந்த இடத்துக்கு வந்து யாரோ லெட்டர் போடுறாங்க அடியில் டோர் கடியில் போட்டு. இதே மாதிரி ஒரு லெட்டர் நம்ம ஜியோனுக்கும் ஹீரோயினுக்கும் கூட வந்திருக்கு. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இதை பற்றி கேட்குறாங்க, என்னத்துக்கு இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கு, ஏதோ பெல் டவருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இதில் எழுதியிருக்காங்க, நாங்கள் எதுக்காக அங்கே போனோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சொல்கிறாங்க இது வழக்கமாக எப்பயுமே நடக்கிற விஷயங்கள் தான், இந்த ஸ்கூலில் படிக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே ஜூனியரை போட்டு கொடுமை பண்ணுவாங்க, அதுக்காக தான் அந்த பெல் டவர் கிட்ட வர சொல்கிறாங்க, நீங்களும் ஜூனியர் தானே போங்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் பொண்ணுங்க முன்னாடி அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, என்ன பண்ணிடுவானுங்க, எவ்வளோ பெரிய சீனியர்ஸாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிட்டு போகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருக்குது. இதே நேரத்தில் அந்த வார்டன் அந்த டீச்சர்ஸ் கேங் கூடலாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான். பசங்க எல்லாருமே அந்த பெல் டவருக்கு கீழே இன்னைக்கு மீட் பண்ண போகிறாங்களாம், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயே அப்படியே பேசிக்கிறாங்க, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான், அவனுங்க எல்லாருமே எப்பயும் போல தான் இந்த டைமும் பண்ண போகிறானுங்க, நம்ம இங்கே இருக்க வேணாம், தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும், நம்ம குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரக்கடிக்க ஒத்துக்கிறாங்க.
இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த பெல் டவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அந்த ஜியோன், ஹீரோ, வேங்கு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பெல் டவருக்கு அவங்க கீழே போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒருத்தனை ஜூனியரை வந்து பூட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க கூண்டுக்குள்ள. இவங்களும் இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஹீரோவையும் வேங்கையும் உள்ளே விட்டு பூட்டிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே சுற்றி நிறைய பேர் மேலே இருக்கானுங்க. எல்லாருமே டெரராக வேற பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா இது இப்படிலாம் பண்ணுறீங்க, நினச்சதை விட ஆளுங்க வேற அதிகமாக இருக்கானுங்களே, கொஞ்சம் ஓவராக சண்டை போடுவானுங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பால்கனிலேருந்து 2-3 பேர் ஜம்ப் பண்ணி கீழே வரானுங்க. கையில் வேற வெப்பனும் எடுத்துகிட்டு வரானுங்க. அவ்வளோதான்டா இவனுங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம என்னாலும் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது இது எல்லாமே சும்மா ஒரு பிராங்க் தான். இவனுங்க 2 பேரும் ஜூனியர் வந்திருக்கானுங்களே, இவனுங்களை ஏதாவது ஒன்று கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த பிளானே பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த பசங்க எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சரக்கு அடிப்பானுங்க போல. ஸோ இந்த புள்ளி பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. இவனுங்களை அந்த மாதிரி சொல்லி பயங்குடுத்தி இந்த இடத்துக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயினும் ஜியோனும் எதுவுமே சொல்லாமல் கூட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதே நேரத்தில் இந்த பக்கம் டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து கடைக்கு போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பசங்களாம் இன்னைக்கு சரக்கு அடிச்சானுங்கன்னு வச்சுக்கோயேன், நம்மளால அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. சும்மா ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பானுங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு சரக்கு அடிக்க வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த புள்ளி பண்ற பையன் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட டைரக்டாவே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறான். இந்த மாதிரி அன்னைக்கு அந்த குக்கிங் கிளாஸ்ல இந்த வேங்கு போயிட்டு எண்ணெயில எல்லா மாவையும் கொட்டும் போது அங்க நிறைய காய்கறிலாம் இருந்ததுனால வெடிச்சிச்சுல்ல, அந்த காய்கறி எல்லாத்தையுமே நான் தான் அந்த மாவுல போட்டேன், அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கொஞ்சம் கோவத்துல திட்டுறான். உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சிருக்கு, நீ எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்க, ஏன்னா நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளுங்கடா, உங்களால கண்டிப்பா இந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது, அதனால தான் உங்க 2 பேருக்கும் டெஸ்ட் வைக்கிற மாதிரி நான் அதை பண்ணேன். ஆனா உங்களால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ நீங்க இங்க இருக்காதீங்க, தேவையில்லாம உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும், இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டே அவனை பாக்குறாங்க. நாங்க இங்க தான் இருப்போம், எங்களால எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரின்சிபலை காட்டுறாங்க. அவருக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணும்போது இவர் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் உடனே புறப்பட்டு எங்கேயோ போறாரு. எங்கேன்னு பார்த்தா இந்த கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே பயங்கரமா குடிச்சிட்டு போதையில மட்டையா இருக்காங்க போல. அதனால அவங்க குடிச்சதுக்கு காசு கொடுக்கறதுக்கும் அவங்கள இங்கிருந்து கூட்டு போறதுக்கும் தான் நம்ம பிரின்சிபலுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாரு போல. ஸோ நம்ம பிரின்சிபலும் அங்கே வந்துட்டு இவங்க எல்லாருமே அடிச்சு எழுப்பி விட்டு எந்திரிங்கடா எல்லாருமே ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது சரியா அந்த வழியில் தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட அப்பாவும் அந்த ஆன்ட்டியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த ஆன்ட்டிக்கு அந்த பிரின்சிபல் ஆல்ரெடி தெரியும் போல. சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நல்லா இருக்கேன், சும்மா இவங்களை கூட்டு போகிறதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்லாம் பேசுகிறாரு. சரின்னு சொல்லி அதோட கான்வர்சேஷனை முடிச்சு இந்த ஆன்ட்டியும் இப்போ ஹீரோவோட அப்பாவும் மறுபடியும் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு வேற ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. அவர் என்னத்துக்கு இங்கே வந்தார், என் பொண்ணு அவருடைய ஸ்கூலில் எதுவும் படிக்கல, இல்லை என் பொண்ணு அங்கே படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு போகிறாரு. ஸோ இவர் எதுக்காக நம்ம ஹீரோயின் அங்கே படிக்கிறத வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல சும்மா வந்து அந்த மூரியம் ஸ்கூலுடைய பிரின்சிபலை பார்த்து இவங்க பேசினதுனால தான் இவருக்கு ஏதோ டவுட் வந்துச்சு போல. அதனால தான் என் பொண்ணு அங்கே இருக்கக்கூடாது, அங்கே படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாரு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் இந்த பசங்க எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கால் வருது. இவ்வளோ உடனே போறா. எங்கன்னு பார்த்தா அவ பார்ட் டைமா வேலை பார்ப்பாள்ல ஒரு இடத்துல, அங்கே தான் போறா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்துட்டு இவ ஏதோ காசு எடுத்துட்டா போல அப்படின்னு நினச்சி தான் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்றா, மேடம் நான் என்னத்துக்கு காசு எடுக்கணும், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கல, நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கடையில் இருந்ததே நம்ம 2 பேர் தான், நான் எடுக்கல, ஏன்னா நான் சொந்த கடையில் எடுக்கவா போகிறேன், அப்போ நீ தான் இருந்திருக்க, ஸோ நீ எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் அவள் சோகத்தோடய மறுபடியும் ஸ்கூலுக்கு வரா. அங்கே வந்துட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்து பயங்கரமாக சரக்கு எடுத்து அடிச்சிட்டு இருக்கா. அப்போ அவள் ஓனர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தால அதை பற்றி யோசிக்கிறா. அப்படி அவள் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஓனருக்கு ஒரு பையன் இருந்திருப்பான் போல. அவன் அங்கே வரான். அம்மா நான் தான் எடுத்தேன், இந்த மாதிரி பசங்களோட வெளியே போய் சாப்பிட்றதுக்காக காசு தேவைப்படுச்சு, அதனால எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பார்த்தீங்களா நான் தான் சொன்னல உங்ககிட்ட, இருந்தாலும் இதுக்கு மேலே நான் இங்கே வேலை பார்க்க மாட்டேன், அதான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசிட்டீங்கல்ல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வந்திருப்பா. அதை பற்றி அவள் யோசிச்சு ஒரு மாதிரி அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வேங்கும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவன் அப்பாவை பற்றின விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் அவனுடைய அப்பாவும் கோமா ஸ்டேஜில் இருப்பார்ல, அவரும் அந்த கடந்த கால விஷயங்களை பற்றிலாம் யோசிக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு பொருளை அந்த டைமில் பாதுகாத்துட்டு இருந்திருப்பார்ல, அதோட பேர் வந்து சிஞ்சியாங் போல. ஸோ அந்த சிஞ்சியாங்கை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கணும், என்னானாலும் சரி நம்ம அதை வந்து பார்த்துக்கணுன்ற மாதிரி மட்டும் பேசியிருப்பாரு. அந்த மெமரியை பற்றி இப்போ அப்படியே கோமா ஸ்டேஜில் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வேங்கும் தூங்கிட்டு இருந்திருப்பானுங்களா. அப்போ நம்ம வேங்குக்கு வந்து பயங்கரமாக கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குது. இந்த மாதிரி எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாடா, என்னால் முடியல, எந்திரிச்சு போக முடியல, போடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்காக வருவான். அந்த நேரத்தில் அந்த பெல்ட் அவர்கிட்ட ஏதோ அழுகிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்க்கும்போது அந்த ஓனர் லேடி பேசுனதை நினச்சிக்கிட்டு ஹீரோயின் இப்போ வரைக்கும் சோகமாக அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் அவள் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவனுடைய தோளில் சாய்ச்சிக்கிட்டு, இங்கே பாரு
உனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு மனசு விட்டு அழுதுரு, எதையும் அடக்கி வைக்காத அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் தண்ணி எடுக்க போனவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு வந்துடுறான். வந்துட்டு இந்த பெல் டவர் கிட்ட தான் ஏதோ அழுகிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவனும் வந்து பார்த்துடுறான். ஸோ இவனுக்கு மனசு ரொம்ப உடஞ்சே போயிடுச்சு. ஏன்னா நம்ம வேங்குக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கும்ல, அப்படி இருக்கும்போது இப்போ அவன் கூட ஒன்றா இவ வந்து அழுதுகிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் இதை பற்றி அவன் அப்படியே பேசாமல் அப்படியே அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துடுறான். ரிட்டர்ன் அப்படியே ஒரு மாதிரி கடுப்போட வந்து அவன் பெட்டில் தூங்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின்ட்டு ஆறுதலாக பேசிட்டு இதை நினச்சும் கவலைப்படாத, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது நம்ம வேங் நல்லா தூங்கிடுறான். ஐயோ தண்ணி வேற எடுத்துகிட்டு வரல, ஆனால் இவனும் தூங்கிட்டான். சரி ஓகே நம்மளும் போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிடுறான். ஆனால் நம்ம வேங் இப்போ வரைக்கும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.